நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் வெற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 31ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 2 முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. பஞ்சாங்கம். இன்றைய பஞ்சாங்கத்திற்கான தேவதைகள் வழிபாடு செய்வது விசேஷம். ஒவ்வொருவருடைய கிரக ரீதியாக எந்த கோளாறுகள் சங்கடங்கள் இருந்தாலும் பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுவதால் அந்த நாளுக்கான வேலைகள் சிறப்பாகவும் திருப்திகரமாக நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் கிடைக்கும். திதி வார யோக கரண நட்சத்திரத்தினுடைய தேவதைகளுக்கு இன்றைய நாள் பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 5:53க்கு, கரணன் 10:30 முதல் 12 வரை, திதி இன்று காலை 11:49 வரை, இன்று காலை 11:49 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:15 வரை கிருத்திகை, பின்பு இரவு 10:41 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:17 வரை திருதி, பின்பு சூலம். காரணம் இன்று அதிகாலை 1:01 வரை பத்திரை, பின்பு காலை 11:49 வரை சகுனி, பின்பு இரவு 10:38 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:41 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:15 வரை சித்திரை, பின்பு இரவு 10:41 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று அதிகாலை 12:15 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி.
இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாக்கும் விரதாதி விசேஷங்கள் அமாவாசை திதி. இந்த அமாவாசை நன்னாளில் இறை வழிபாடு செய்வதோடு முன்னோர்களுக்கு பிரதானமாக பூஜைகள் செய்ய வேண்டும். மிக குறிப்பாக உக்ர தெய்வ வழிபாடு நல்லது. காளி தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது நன்மைகள். திருஷ்டி கழிப்பதற்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் அமாவாசை திதி அமைந்திருப்பதால் கண் திருஷ்டி சார்ந்த கோளாறுகளை நீக்கிக் கொள்ளலாம். எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம். அமாவாசை தினத்தில் இயலாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள், நீர்மோர் கொடுப்பது அனுகூலத்தை கொடுக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கதிர் அறுக்க நல்ல நாள், முன்னோர்களை வழிபட சிறந்த நாள், இறை வழிபாடுகளை செய்ய ஏற்ற நாள், தர்ம காரியங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:23 முதல் 4:02 வரை மேஷ லக்னம், 4:03 முதல் 5:53 வரை ரிஷப லக்னம், காலை 5:58 முதல் 8:03 வரை மிதுன லக்னம், 8:04 முதல் 10:15 வரை கடக லக்னம், காலை 10:16 முதல் 12:22 வரை சிம்ம லக்னம், 12:23 முதல் 2:22 வரை கன்னி லக்னம், 2:23 முதல் 4:22 வரை துலாம் லக்னம், மாலை 4:23 முதல் 6:29 வரை விருச்சக லக்னம், 6:30 முதல் இரவு 8:41 வரை தனுசு லக்னம், 8:42 முதல் இரவு 10:47 வரை மகர லக்னம், 10:48 முதல் காலை 12:39 வரை கும்ப லக்னம், 12:40 முதல் காலை 2:22 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்குடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானுடைய அதி முக்கிய மந்திரமான ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை தினம்தோறும் காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக கேட்பது, சூரிய பகவானுக்கான அஷ்டகத்தை கேட்பது நல்லது. ஆத்ம பலம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், மனோதிடம் தைரியம் அதிகரிக்கும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். ஆக இந்த நாள் சூரிய பகவானை வணங்குங்கள், நல்லது. சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமான், அவரை வணங்கினால் நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 6 முதல் 7 மணி வரை என்பது குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. இரவு 7 முதல் 8 வரை என்பது செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இரவு சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை சந்திர பகவான் ஓரை. இரவு சுக்கிர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இரவு 10 முதல் 11 மணி வரை என்பது புதன் பகவான் ஓரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இரவு சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இரவு சனீஸ்வர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை என்பது ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை.
அதிகாலை பொழுது குரு பகவான் ஹோரை 2 முதல் 3 மணி வரை. பிற்பகல் ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை பொழுது செவ்வாய் பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை பொழுது சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை சந்திர பகவான் ஹோரை. காலை 4 முதல் 5 மணி வரை என்பது சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை என்பது சனீஸ்வர பகவான் ஹோரை. திங்கட்கிழமை காலை 5 முதல் 6 மணி வரை என்பது புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பண நெருக்கடியாக இருப்பவர்களுக்கு கூட சில பிரச்சனைகள் மறையும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் சீரான முடிவுகளுக்கு சாதகமாக அமையாது, சற்று இழுபறியாக இருந்து முடியும். உங்கள் வேலைகளில் சுமூகமாக நடப்பதற்கு அதிக அளவில் அனுசரித்து நடக்க வேண்டும். சில நேரங்களில் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும். உங்களுக்குள்ளேயே சந்தேகம் அதிகமாக எழும்பலாம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் அது எப்படி போகும் என்கிற போக்கு உங்களுக்கு தெரியாமல் திக்குமுக்காடி விடுவீர்கள். குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும். நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள். தளர்வுகள் வேண்டாம். தைரியமாக இருங்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருப்பது நல்லது. உத்தியோக வேலைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருந்தாலும் செய்யக்கூடிய தொழிலில் சுமை அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் வேலைக்கு போக வேண்டிய நிலை, விடுமுறை என்பது இருக்காது. இந்த நாளில் கூடுதலாகவே சில வேலைகளை செய்தால் தான் குடும்பத்தை நகர்த்த முடியும் என்கிற போக்கில் வருவீர்கள். சக பணியாளர்களோடு பழகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வேலையை செய், பலனை எதிர்பாராது என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஆக உங்களுக்கான வேலையை கணக்கிட்டு செய்ய வேண்டாம். உங்களால் எது முடியுமோ யதாசக்திக்கு தகுந்தபடி முழு திறமைகளை போட்டு வேலைகள் செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். நம்பிக்கையோடு சில வேலைகளை செய்ய வேண்டும். அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. செய்யும் தொழிலை தெய்வமாக நம்பி மதித்து நடந்தால் நல்லது. மதிப்பவர்களுக்கே வாழ்க்கை. செய்யும் தொழிலை மதித்து நடந்தால் அதில் இருக்கக்கூடிய தவறுகள் புலப்படும். அதை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு வேண்டி காத்திருப்பீர்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். யாரையும் எந்த விதங்களிலும் வசைபாடுவதோ அதிகார துஷ்பிரயோகம் செய்வதோ கூடாது. நிர்வாகத்தினரிடத்தில் அமைதி, பொறுமை காக்க வேண்டும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் துணையுடன் அன்பான ஒரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். வருங்கால துணையின் இடத்தில் கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்கள். அவஸ்தை இருக்கலாம். கோபதாபங்கள் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க பாருங்கள். நிதி நிலைமைகள் இன்றைய நாள் பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கு கடின உழைப்புகள் தேவை. பண ரீதியாக இன்று நிதி நிலைமைகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பயனற்ற எண்ணத்தின் மூலம் குழப்பங்கள் வரலாம், மறையும். யாரை பற்றியோ எண்ணத்தில் கொள்ளாதீர்கள். சிந்தனைகள் வேண்டாம். பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையீடு இருக்க வேண்டாம். மனதை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கவலைகள் குறையும். அது குடும்ப விஷயமாக இருக்கலாம். உங்களுடைய அலுவலகங்களில் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமாளிப்பதற்கான வழிமுறைகளை யோசிப்பீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாயின் உடல்நிலை காக்க கூடுதலாக பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். இது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். இன்றைய நாள் அமாவாசை திதி என்பதால் பித்திருக்களுக்குரிய தர்ப்பணங்களையும் தில ஹோமத்தையும் செய்யாமல்
நம் பிரச்சனைகள் தீர வழி கிடைப்பது கடினம். நம் தலைமுறையில் பின்னோக்கி 7 தலைமுறையில் நமது துன்பங்களை நீக்க வலுப்பெற்றவர்கள் அவர்களுக்குரிய தர்ப்பணம் தில ஹோமங்களை செய்து உடல் உபாதை, பொருளாதார சிக்கல், திருமண தடை மற்றும் பல சிக்கல்களில் இருந்து எளிதில் வெற்றி பெறலாம். குடும்பத்தில் நம் முன்னோர்கள் வணங்கிய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம், கிராம தேவதை ஆகியவர்களை வணங்கினால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழியை வகுத்து தருவார்கள். மேஷராசி அன்பர்களே, சரும நோய் நீங்குவதற்கு ஸ்ரீ மருந்தீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றலாம். திருவான்மியூர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் 8 பௌர்ணமி தினங்கள் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் எந்தவித சரும நோய்கள் இருந்தாலும் அவை நீங்கும். உங்களுடைய தோல் மிக சாதாரணமாகிவிடும், அழகாகும். பழைய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். பித்ரு பூஜைக்கு உரிய ஸ்தலங்களாக சொல்லப்படுவது அமாவாசை தினம் என்பதால் திருக்கழுகுன்றம் அருகில் உள்ள நென்மேலி பெருமாள் கோவில், ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம், காவிரி கரை, காசி, கயா, அலகாபாத், திருவேணி சங்கமம், மத்திய கைலாஷ், அடையார், சென்னை. அமாவாசை தினத்தில் கடற்கரையில் செய்யலாம். ராமேஸ்வரத்தில் செய்வது முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்க உதவும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகளை பார்ப்பதற்கு முன் ஞாயிற்றுக்கிழமைகளில் சனி பகவான் ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பலன் தராது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு: சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்கள், மாணவர்கள் குழப்பங்கள் மறையலாம். பெரியவர்களிடத்தில் கேட்க வேண்டும். கல்வியாளர்களிடத்தில் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனதை உறுத்தி கொண்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். யாரை பற்றியும் எந்த விஷயங்களுக்காகவும் கருத்துக்களை கூறாதீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். கோவிலுக்கு செல்வது, திருப்பணிகளில் ஈடுபடுவது, கும்பாபிஷேகம் சார்ந்த பூஜைகளுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான ஹோம சாமான்கள் மற்றும் பூஜை பொருட்கள், ஹோமங்களுக்கான திரவியங்கள், சுவாமி அபிஷேகத்திற்கான மூலப்பொருட்கள், திரவியங்கள், வஸ்திரங்கள், ஹோமத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது மிக விசேஷம். அதிலும் பசு நெய்யாகத்தான் இருக்க வேண்டும். இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். தற்பெருமை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஈர்ப்புகள் அதிகமாகும். அடிக்கடி உங்களுடைய வேலையை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பீர்கள். எந்த வேலையும் விற்றக்கூடாது என்பதில் கவனம் அதிகமாக இருக்கும். டைம் டேபிள் போட்டு வேலையை கவனிப்பீர்கள். சில செயல்களில் கட்டுப்பாடுடன் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஞாபக சக்தி சார்ந்த கற்றல் திறனில் சில மாற்றங்கள் வரும். உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது ரொம்ப பொறுமையா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்கள் வேலைகளை கையாளும் பொழுது மிக கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு மிகவுமே அனுசரித்து பேச வேண்டும். வேலை எளிதாக சுமூகமாக நடக்க நீங்கள் எவ்வளவு அறிவுத்திறனை பயன்படுத்துகிறீர்களோ, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் சில யுக்திகளை கையாள்கிறீர்களோ, அதே அளவுக்கு நன்மைகள் பிறக்கும்.
செய்கிற முயற்சி எவ்வளவோ அவ்வளவுக்கு ஏற்றாற் போல்தான் முன்னேற்றங்களும் உருவாகும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். அலட்சியம் இருக்க வேண்டாம். வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்கள் உங்களுடைய நகை மீதான கவனம் இருக்க வேண்டும். புதிய யுக்திகளை கையாள்வதில் திறமை வாய்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த நேரத்திற்கு குறிப்பாக யுக்திகளை கையாள வேண்டும். பெரியவர்கள், மூத்தவர்கள், நல்ல நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது நல்லது. திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படும். குடும்பத்தில் சிறு சலசலப்பு வரும். ஒருவரை ஒருவர் வாக்குவாதங்கள் எதுவும் செய்யாதீர்கள். உங்களுடைய துணைவருடைய துணைவியுடைய குடும்பத்தை பற்றி பேச வேண்டாம். திருமணத்தின் போது உங்களுடைய வீட்டில் நடந்த சின்ன கசப்பான விஷயங்களை கூட பேசாதீர்கள். அதே போல காதலிப்பவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். உங்கள் வருங்கால துணையினோட குடும்பத்தோடு உங்களுக்கு இணக்கமாக இருக்க வேண்டுமானால் வருங்கால துணையினிடத்தில் யாரை பற்றியும் எந்த விதமாக தவறாக எதையும் திரித்து பேசாதீர்கள். வேலையாட்களிடம் ஒத்துழைப்பு உருவாகும். இன்று பண வளர்ச்சி அவ்வளவு இருக்காது, குறைவாகத்தான் காணப்படும். இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ முயற்சி எடுங்கள். விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல எந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதோ அதற்கேற்றபடி குடும்பத்தை கட்டுக்கோப்பாக செல்ல வேண்டும். வருமானம் குறைவாக இருக்கும் பொழுது அதிக செலவுகள் வைக்காதீர்கள். அதே போல எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். பருவ மாறுபாடு காரணமாக இன்று தொண்டை வலியால் அவதிப்பட நேரிடலாம். டீஹைட்ரேஷன் அதிகமாகும். உடலில் நீர்ச்சத்து குறையும் பொழுது சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். சங்கடம் தீர்க்கும் சர்க்கரை அம்மாள் ஆலயம் 1901 பிப்ரவரி மாதம் 26 திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சர்க்கரை அம்மாள் முக்தி அடைந்தார்கள். அம்மாவுடைய பிருந்தாவனம் சென்னை திருவான்மியூரில் கலாஷேத்ரா காலனியில் காமராசர் சாலை ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் சமாதி அருகே இருக்கிறது. உங்கள் கோரிக்கை நிறைவேற அம்மாளின் பிருந்தாவனத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். திருமண தடை நீங்க, வேலை பெற, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர, உடல் நோய்கள் தீர அம்மாவின் பிருந்தாவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். உலர்ந்த திராட்சை, டைமண்ட் கற்கண்டு, கனி வகைகளை நைவேத்தியமாக படைத்து அம்மாவினுடைய நாமாவளியை கூறியபடி சமாதியை 12 முறை சுற்றி வருவது சிறப்பு. சர்க்கரை அம்மா அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்கும் அழகான அமைதியான தியான மண்டபம் இருக்கிறது. இந்த பிருந்தாவனத்துல அமாவாசை அன்று நடைபெறும் அன்னதானத்தில் பங்கு பெற்று பிதுர்களின் ஆசியோடும் அம்மாவின் ஆசி பெற்று பயனடையுங்கள். திருவாதிரை மற்றும் வெள்ளி, வியாழன் ஆகிய நாட்களில் நடைபெறும் வழிபாட்டில் கலந்து கொண்டு உங்களுடைய சங்கடங்களை தீர்த்து வைக்கும் ஸ்ரீ சர்க்கரை அம்மனின் அருளை பெறுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சனி பகவான் ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரை பலன் தராது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம் பகை ராசிகள், சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோசனைகள் அதிகமாக இருக்கும். ஆலோசனை செய்வது நல்லது. எது சரியானதோ அதை எடுத்து செய்யலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாகும். வேலையாட்களினால் ஆதரவுகள் அதிகரிக்கும். எப்பொழுதும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனைத்து நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சில சூடான விவாதங்களை
தவிர்ப்பது நல்லது. எந்த விதமான அசம்பாவிதங்களையும் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பேச்சு சூடு பிடிக்கும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் குறைவாக எண்ணாதீர்கள். டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர் என்று சொல்வார்கள். ஒருவரை மேலோட்டமாக பார்த்து அவர்களுடைய உண்மை நிலையை கணக்கிட வேண்டாம். அதிலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு பேசும் பொழுது, மூன்றாவது நபருடன் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் இன்று கடினமானதாக இருக்கலாம். தடித்து இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சாதாரணமாக பேசினால் கூட அது மற்றவர்களை பாதிக்கும்படியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படியாக இருக்கும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்வது சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஆக அவர்களுடைய பழைய பிரச்சனைகளையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடத்தையோ சண்டை சச்சரவுகளையோ மனதில் நினைக்காதீர்கள். இன்று புதிதாக பார்ப்பது போல எண்ணிக்கொண்டால் நல்லது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையை கையாள வேண்டும். கடன் பிரச்சனைகள் இருக்கும். இந்த கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குடும்பத்தில் இருப்பவர்களை பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். அவர்களுடைய குணங்களை அறிந்து செயல்படுவதால் அதிக அளவில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கலாம். விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். தற்பெருமை குணங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பெருந்தன்மையாக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தே செல்ல வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும், அதை சகித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சௌகரியம் என்றால் கிடைக்காது. தொழிலிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் காணப்படாது. திருமணமானவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு தூர பயணங்களை மேற்கொண்டால் நல்லது. இதனால் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசலாம். வெளிப்படையாக பேசினாலே சில சங்கடங்கள் தீரும். கருத்து வேறுபாடு ஏற்படாதபடி காதலர்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வருங்கால துணையை பற்றியோ அவர்களுடைய குடும்பத்தை பற்றியோ யாரை பற்றியோ உறவினர்கள் பற்றியோ அதிகமாக பேச வேண்டாம். பழைய பிரச்சனைகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. வியாபார வேலைகளில் முக்கியமான சில பிரமுகர்கள் அறிமுகம் ஆவார்கள். சில நேரங்களில் இனம் புரியாத குழப்பங்கள் வரும். கடந்த காலம் நடந்தது உங்கள் மனதில் கசப்பை ஏற்படுத்தியது போன்ற விஷயங்கள் அவ்வப்போது மனதில் தோன்றி மறையும். மிதுன ராசி அன்பர்களே, நிதி நிலைமைகள் அவ்வளவு சிறப்பாக காணப்படல. செலவுகளை தவிர்க்கிறதுக்கு குறைந்த அளவு சாத்தியம்தான் இருக்கு. அதனால தேவையற்ற செலவினங்கள் செலவினங்கள்னு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உடற்பயிற்சி செய்யுங்கள். உடலை மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். தியானம் செய்யுங்கள். இறை பிரார்த்தனை செய்வது நன்மையை தரும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம் இருக்காது. படித்ததையே திரும்ப திரும்ப படித்தாலும் அவ்வளவு மனதில் பதியாது, புரிதல் இருக்காது. ஒரு விதமான வேக தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். வேகமாக உங்களால் பயணிக்கவே முடியாது. சில திட்டங்கள் பேப்பரில் இருக்குமே தவிர உங்களால் செயல்பட வேண்டும் என்றால் அது இயலாமல் போகலாம். திட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை செயல்படுத்துவதற்கோ நடைமுறைப்படுத்துவதற்கோ சாத்தியம் இல்லை. மிதுன ராசி அன்பர்கள், செல்வம் சேர, வருமான உயர்வு கிடைக்க, பண கஷ்டங்கள் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு மேல் பசுவுக்கு 6 வாழைப்பழம் கொடுத்து வர பண பற்றாக்குறை வராது. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சுக்கிர பகவானுக்கான ஓரையில் வெள்ளை மொச்சையை அவித்து தேங்காய் பூ கற்கண்டு கலந்து திருவிளக்கேற்றி ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூற பண கஷ்டங்கள் தீரும். செய்யக்கூடிய நைவேத்தியங்களை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே, அந்த குடும்பத்தார் மட்டுமே சாப்பிட வேண்டும். வெளி நபர்களுக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. இப்படி செய்வதால் பண தட்டுப்பாடு அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள். விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். வீண் பேச்சு வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானம் தேவை. யாரிடத்திலும் எதை பற்றியும் அதிகம் பேசாதீர்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம். மனக்கவலைகள் நீங்கும். குதூகலம் உண்டாக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். புதிய தொடர்புகளுக்குள்ளும் புதிய நட்பிற்குள்ளும் இன்று வாய்ப்புகள் அதிகம். சபை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை முழுமையாக கையாள்வது நல்லது. மனதில் நினைத்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் பிறக்கும். மன அழுத்தங்கள் குறையும். எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வரும். மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். நவகிரக வழிபாடு. ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுவது மிக நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அமாவாசை திதி இருப்பதால் கடகராசி என்பர்கள் முன்னோர்களை வழிபடுவது, மூதாதையர்களை நினைத்து பூஜைகள் செய்வது, அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது நல்லது. காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். இந்த நாள் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான முதன்மை நிலைக்கு வருவதற்கு சில முயற்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு மனதளவில் ஊக்கம் ஆக்கம் நிறைந்த நாள். நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் சக்தி வெளிப்படும். வேலை தொடர்பாக புதிய யுக்திகள் கையாளக்கூடும். புதிய வரவேற்புகள் கிடைக்கும். உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள் வெளியிடங்களில் உலா வரும். உறவினர்களிடத்திலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்களில், வியாபார ஸ்தலங்களில், நிறுவனங்களில் உங்களை பற்றி நல்ல விஷயங்களே நடக்கும். நல்லபடியாக பேசுவார்கள். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படலாம். நீங்கள் வேலையில் காட்டக்கூடிய ஈடுபாடு, சுறுசுறுப்பு தன்மை, எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஈடுபாடு, பிற நல்ல குணங்கள் உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் கிடைக்கும். அபிவிருத்தி ஏற்படும். மூத்தவர்கள் நிர்வாகத்துறையினரால் போற்றப்படுவீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும். அங்கீகரிக்கக்கூடும். மனதளவில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். புதிய புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஆராயக்கூடிய நிலையில் இருக்கக்கூடும். இந்த ஒரு நாள் உங்களுக்கு சில விஷயங்களில் மகிழ்ச்சி கண்டிப்பாக வரும். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடன் சமநிலையோடு காணப்படக்கூடும். அவர்கள் உங்களோடு ஒத்து போகலாம். கருத்து ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கு இதுவும் பொருந்தும். வருங்காலத்தினுடைய கணக்குகளை இப்பொழுதே கணித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும், உங்களுடைய வேலையில் உயர்வு, வியாபாரத்தில் அபிவிருத்தி போன்ற விஷயங்களை பற்றி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் சில விஷயங்களை பகிர்வீர்கள். பணப்புழக்கம், நிதி நிலைமைகள் திருப்திகரமாக அமையும். சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய பெண்ணுக்கோ மகனுக்கோ திருமணத்திற்கான முயற்சிகள் நடக்கும். அதனுடைய தேவைகளுக்காக இப்பொழுதே கணக்கிட்டு வைத்திருப்பீர்கள். சேமிப்பதில் அதிக நாட்டம் உருவாகும். பணத்தினுடைய தன்மையை முழுமையாக உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் உங்களை நல்ல உந்துதல் சக்தியாக அமைத்து கொடுக்கும். லாபத்தை நோக்கிய வெற்றி பயணமே உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் திருத்துறைப்பூண்டி கோவிலுக்கு சென்று வரலாம். பஞ்சாங்கத்தில் கரணம் என்ற அம்சம் உள்ளது. அதில் பவகரணம் என்பது நோய் நிவாரணத்திற்குரிய வேலை. இந்த பவகரணம் உள்ள நாளில் இங்குள்ள பவ ஔஷதீஸ்வரரை வழிபட தீராத நரம்பு தளர்ச்சி நோய்கள் குணமாகும். இந்த கோவில் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ளது.
யமபயம் விலகி நீண்ட ஆயுள் பெற ஒவ்வொரு மாதமும் மகன் நட்சத்திரத்தன்று யம பகவானின் வாகனமான எருமை மாட்டிற்கு அகத்திக்கீரையை அளித்து வந்தால் யமபயம் விலகி நீண்ட ஆயுள் சித்திக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானம் தேவை, கோப உணர்வுகளை தவிருங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி உற்சாகம் அதிகரிக்கும், மன ஒற்றுமை உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும், புதுமையை விரும்புவீர்கள், எதையும் நேர்மையாக செய்து சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட இன்று சாதகமாக அமையும். அமாவாசை திதி, முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை செய்தால் முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். உயர்கல்விகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாணவ செல்வங்களுக்கு நீங்கும். வெளிநாடு சென்று படிக்குவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், கல்வி கடன் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். எந்த துறையில் மேன்மையாக இருக்க நினைத்தீர்களோ அந்த துறையே கிடைக்கும். சிறப்பாக வலம் வருவீர்கள். படிப்பில் எந்த விதமான குறைபாடு இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும். துரிதமாக செயல்படுவீர்கள். புதிய வேலைக்குண்டான அம்சங்கள் அனைத்தும் காத்திருக்கிறது. வருகிற பணம் உங்களுக்கு அருவி போல கைக்கு கிடைக்கும். குறைபாடு ஏதும் இருக்காது. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்று சொல்வது போல சிம்மராசி அன்பர்களே, இன்று கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு எதிர்கால பயன்பாடுக்கும் அதை சார்ந்த தேவைக்கு உதவிகரமாக இருக்கும். தொழிலில் நீண்ட காலமாக செய்ய நினைத்த புதிய மாற்றங்களை செய்வீர்கள். புதிய முன்னேற்றங்கள் பிறக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி, நன்றி பிரபஞ்சமே என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருங்கள். சிம்மராசி அன்பர்களே, அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும். குறைபாடு இருக்காது. இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் சிறப்பாக கிடைக்கும், நடக்கும். புதிய முயற்சிகள் ஈடேறும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். பெருந்தன்மையான செயல்கள் மூலம் சமூகத்தில் மதிப்பு உயரும், மரியாதை கிடைக்கும். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். உங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்துமே திட்டமிட்டது போல நடக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவு பெருகும். தொழில் விஷயங்களில் புதிய நாட்டம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மேன்மையாக முடித்து காட்டுவீர்கள். தம்பதியர்கள் உங்களுக்குள் மன ஒற்றுமை இருக்கும். நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் காணப்படும். காதலர்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படும். எதிர்கால வாழ்க்கை குறித்த எண்ணங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள். உங்களுடைய பேச்சில் கனிவு இருக்கும். வருங்கால துணையினிடத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள். எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான சில முக்கிய முதலீடுகள் பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கையோடு குழந்தைகளுடைய செயல்களும் மன திருப்தியை தரும். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். நிதி நிலைமைகள் பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாள். சேமிப்புகள் அதிகரிக்கும். அதற்கான வேகத்தை எடுப்பீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அடிக்கடி உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரியும். அதற்கேற்றாற் போல் அனுசரித்து செல்வீர்கள். ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது திருப்திகரமாக இருக்கும். உங்களிடம் நல்ல நம்பிக்கை வெளிப்படும். நேரம், காலம், கிரக நிலைகள் நல்ல விதமாக இருப்பதால் எல்லா செயல்களும் உங்களுக்கு நல்ல விதமாகத்தான் நடக்கும். குறை எதுவுமே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களோ அதன்படியே நடக்கும். குடும்பம், குழந்தைகள், உங்கள் துணைவர் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் எந்த திசை நடந்தாலும் ஏற்ற பலன் கிடைக்க திருவாரூர், குன்றக்குடி ஒரே திசை நோக்கி அமர்ந்துள்ள நவ கிரகங்கள் வழிபாடு. நேரம் காலம் சரியில்லாதவர்கள் தஞ்சாவூர் அருகிலுள்ள திருக்கண்டியூர் பிரம்ம
சிரகண்டீஸ்வரர் வழிபாடு செய்வது நன்மையை தரும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட எளிய வழி இருக்கிறது. எந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்தாலும் அரிசி மா பொடியால் அபிஷேகம் செய்தால் அந்த தொல்லையிலிருந்து விடுபட முடியும். குறிப்பாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் பெருக்கும், கடன் தொல்லைகள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். தெய்வத்தின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். கேத்து பகவான் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். வாழ்க்கையில் வெவ்வேறு நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு உயரும், மரியாதைகள் கூடும். குடும்பத்தில் நன்மதிப்புகள் உண்டாகும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அசௌகரியங்கள் இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் அருகில் உள்ளவர்கள் மற்றும் அன்பானவர்களிடம் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம். வேலையிட சூழ்நிலை இன்று உங்களுக்கு சவாலாக இருக்கும். உங்கள் செயல்பாட்டிற்கான அங்கீகாரமோ உங்களுக்கு இருக்காது. பலமுறை முயற்சித்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நடக்கும். இதற்காக உங்களுக்காக யாரும் பிரத்யேகமாக எந்த பாராட்டுகளும் கொடுக்க மாட்டார்கள். வியாபார வேலைகளில் மந்தமான சூழ்நிலைகள் அமையும். யாரிடத்திலும் வேலை பற்றியோ விவாதங்கள் செய்ய வேண்டாம். விடுமுறை நாட்கள் எனும் பொழுது செய்வதற்கு முன்னர் யார் எந்த நிலையில் வருவார்கள், அவர்களுக்கான வேலை நேரம் என்பது பற்றி முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். வெளிநாடு தொடர்பாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். நல்ல செய்திகள் வரும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வேலைகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஒப்பந்தம் செய்வது, பேச்சுவார்த்தை ஏற்படுத்திக் கொள்வது போன்ற விஷயங்கள் கைகூடி வரலாம். திருமணமானவர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமமான நிலையிலேயே இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. எவ்வளவு மன சங்கடங்கள் இருந்தாலும் வெளிப்படையாக பேசி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த நாள் ஏற்றது அல்ல. சாதாரணமாக பேச ஆரம்பித்தாலும் அது தேவையில்லாத நிலையில் போய் இருக்கும். காதலிப்பவர்கள் உங்கள் துணையோடு இன்றைய நாள் வருங்கால துணையினிடத்தில் வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்பதை தவிர்ப்பதே நல்லது. பேச வேண்டாம். பேசினால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். நிதி நிலைமைகள் இன்று அதிக செலவினங்கள் இருக்கும். வீட்டை மறுசீரமைப்பது, மராமத்து வேலைகள் பார்ப்பது, வீட்டை செப்பனிடுவது போன்ற பணத்தை இந்த விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். புதுப்பிப்பீர்கள், மாற்றி அமைப்பீர்கள். ஆரோக்கியம் பார்க்கும் பொழுது முதுகு வலியால் அவதிப்பட நேரலாம். கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்கிற இந்த மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு எந்த விதமான நோயும் நெருங்காது. அதே போல ஸ்ரீ தன்வந்திரி பகவானுடைய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று வழிபட்டால் ஸ்ரீமன் நாராயணர் தன்வந்திரி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த அமாவாசை நாளில் தொழிலில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டிக்கு தேங்காயை சுற்றி சூறை தேங்காய் உடைப்பது, வீட்டு தோஷ கண் திருஷ்டிக்கு சிறிய பாத்திரத்தில் நீர் ஊற்றி தாமரைப்பூ வைத்து அத்துடன் எலுமிச்சை பழத்தை போட்டு வரவேற்பறையின் மத்தியில் வைப்பது கண் திருஷ்டியை போக்கும். திருஷ்டியால் ஏற்படும் தீராத உடல் உபாதைகளுக்கு கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் திருஷ்டி அண்டாது.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சற்று மந்தமா இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள், ஆரோக்கியமுடன் இருப்பீர்கள், வேலையில் விறுவிறுப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் தொழிலை தெய்வமாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள். இந்த நாள் நல்ல வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் கிரகங்களினுடைய அமைப்பு படியும் கோல்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துத்தான் ராசிக்கான பலன்களை அமைகிறது. கூட்டாளிகளுடைய ஆதரவு நன்மையை ஏற்படுத்தும். தொழில் விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். தெரியாததையும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். கலை சம்பந்தமான பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கூட்டாளி தத்துவம் என்பது கை கொடுக்கக்கூடிய நாள். வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலையாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரத்தில் ஏற்றம் உண்டு. விற்பனையாகாத பொருட்களை கூட விற்பனை செய்து முடிப்பீர்கள். சாதுரியமாக பேசுவீர்கள். மற்ற சக வியாபாரிகளிடத்திலும் சரி, வாடிக்கையாளர்களிடத்திலும் சரி, உங்களுடைய பேச்சுக்கள் மிக அழகாக எடுபடும். கூடுமான வரையில் இந்த நாள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். விற்பனைக்கு உண்டான பொருட்களை அதிகப்படுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடும். செயல்களில் வேகம் இருக்கும். அசௌகரியங்கள் எல்லாம் கலைந்து சௌகரியமாக இருப்பீர்கள். யோகம் நிறைந்த நாள். வளர்ச்சி பாதையில் பயணிக்கப் போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கௌரவ பதவிகள் உங்களை நாடி வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். மென்மையான நிலைக்கு வருவீர்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு மனம் நிம்மதி அடையும். மன நிறைவை பெறுவதற்கான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தெய்வீக பாடல் இசை கேட்பதில் ஆர்வம் உண்டு. ஆன்மீக கதைகளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். மேன்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிற கோணத்தில் சிந்திப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கடனால் அதிகம் அவதிப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினம் செவ்வாய் ஓரையில் பாசிப்பயறு மற்றும் வெல்லம் கலந்து பசுவிற்கு உங்கள் கைகளால் கொடுக்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். பசுவிற்கு காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை, அதே போல மதியம் 1 முதல் 2 மணி வரை செவ்வாய் ஓரை, இரவு 8 முதல் 9 மணி வரையில் செவ்வாய் ஓரை. உங்களுக்கு முடிந்த நேரத்தில் நீங்கள் பசுவிற்கு இப்படி தானம் கொடுத்து வருவதாலும் சீக்கிரமாக கடன் அடைவதற்கான வழி கிடைக்கும். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். சீக்கிரமாக கடனில் இருந்து விடுபடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரை பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மை ஏற்படும். வளமான வாழ்வு அமையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனந்தமாக வாழ்வீர்கள். மகிழ்ச்சி உண்டாகும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறையும். பிரச்சனைகள் தீரும். நம்பிக்கை உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளுக்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது கிரக அமைப்பு படி எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் மட்டும் அலைச்சல்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் நீங்கள் நினைப்பது போல இல்லாமல் மாற்றொரு வழிமுறைகள் மூலமாகவே நடக்கும். கடன் சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடைய ஆதரவு மூலம் சில வேலைகள் நடந்தாலும் அவை அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, யாரை அதிகம் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம், பிறருடைய குண நலன்கள் என்ன, அவர்கள் உங்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பூரணமாக உணர்ந்து கொள்வதற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆக கடன் சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். இரவல் நகை வாங்குவதோ கடனாக பணம் பெறுவதோ கூடாது. மற்றவர்களுடைய பொருட்களினால் உங்களுக்கு சில சங்கடங்களே வரும். ஆக யாரிடத்திலும் எந்த விதத்திலும் நீங்கள் பணம் கேட்காமல் எந்த பொருளைக்கும் ஆசைப்படாமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனிக்க வேண்டும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது அவசியம். கூடுமான வரையில் மௌனமாக இருந்தாலே உங்களுடைய வேலைகள் பொதுவாக நடக்கும். சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் இந்த தருணத்தில் உச்சரித்தால் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும். பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த மந்திரத்தை காலை பொழுது நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு முன்னரோ அல்லது பள்ளிக்கு செல்வதற்கு முன்னரோ இந்த மந்திரத்தை நீங்கள் பொதுவாக எப்பொழுதும், இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் மட்டுமல்ல, பொதுவாக எந்த தினமாக இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று வரும்பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலே போதும், சில கஷ்டங்கள் சங்கடங்கள் நீங்குவதை நீங்கள் உணரலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான கருவிகளால் விரயங்கள் உண்டாக்கும். செயல்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படலாம். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். பொறுமை என்பது மிக மிக அவசியம். எதிலும் அவசரப்படக்கூடாது. அவசர கோலத்தினால் அள்ளி தெளிச்சாலாம் என்பார்கள். அதுபோல எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் முறையாக அவற்றை கையாள்வது நல்லது. அவசரப்பட வேண்டாம். எந்த விதத்திலும் கருத்துக்களை உடனுக்குடனே தெரிவிக்காதீர்கள். பிறருடைய குண நலன்களுக்கு ஏற்றால் போல் பேசுங்கள். ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு அமாவாசை நாட்கள் மற்றும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட நாட்களில் பசுவிற்கு பச்சை பயிறு அல்லது பாசி பயிறு என்பார்கள். அந்த பாசி பயிரோடு வெல்லம் கலந்து நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகள் நீங்குவதை நீங்கள் உணரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 2. அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். சில நேரம் உங்களுடைய தன்மானத்தை சோதிக்கக்கூடிய நாள் வரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாள். ஈடுபாடு என்பது இருக்காது. சற்று மந்தமாக இருப்பீர்கள். இந்த நாளில் மேற்கூறியபடி சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரியுங்கள். காலை மற்றும் மாலை நேரங்களில் உச்சரிக்கும் பொழுது உங்கள் மனதில் சில மாற்றங்கள் வரும். பால் சம்பந்தமான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரவில் பால் சாப்பிடுவது அல்லது பால் சாதம் சாப்பிடுவது நல்லது. மென்மையான நிறங்களை அதிகமான ஒரு சார்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். ஆகவே நீரை அதிகமாக எடுத்துக்கொண்டால் மூளையினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மனம் குளிர்ச்சி அடையும். உங்களுடைய உடல் சீராக இயங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் மறைமுகமான வியாபாரங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். புது விதங்களை கையாளக்கூடிய அமைப்பும் உண்டு.
ஸ்திரமான தொழிலை மேற்கொள்வீர்கள். எதில் லாபம் வருமோ, வருமானம் எதில் அதிகரிக்குமோ அதை சார்ந்த யுக்திகளை கையாளுவீர்கள். நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவதால் வருமானம் உங்களுக்கு இறக்கம். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அவ்வப்போது கண்காணித்தும் வருவீர்கள். குடும்பத்திற்காக அதிகம் சிரமப்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் ஆதாயம் என்பது உங்களுக்கு உண்டு. அறிமுகமில்லாத புதிய சூழலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புது இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வேலை, வியாபாரம், தொழில் நிமித்தமாகவோ அல்லது மற்றவர்களுடைய சந்திப்பு காரணமாகவோ புது இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வியாபாரம் நிமித்தமான அலைச்சல் ஏற்படும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும். எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த நாள் மாற்றமான சூழ்நிலையில் இருப்பீர்கள். முடிந்து போன சில பிரச்சனைகள் மீண்டும் தொடரலாம். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பொருட்களை நீங்கள் தொலைத்திருந்தாலும் அந்த பொருட்கள் இருப்பதற்கான இட அறிகுறி கிடைக்கும். பெரும்பாலும் ஆதரவு நிறைந்த நாள். காதலர்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி தோன்றி மறையும். எதையும் செய்ய முடியும் என்கிற உள் உணர்வோடு இருப்பீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்வை உண்டாக்கி தரும். ராசிக்கான அமைப்பு படி பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பொதுவாக பணம் சம்பந்தமான பொருளாதார பிரச்சனைகள் நீங்க வேண்டுமானால் பசுவிற்கு வெல்லம் கலந்து பச்சை பயிறு உங்கள் கைகளால் கொடுப்பதால் மட்டுமே நீங்கள் வாங்கிய சில கடனையும் நீக்குவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். கை நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு உங்கள் கைகளால் மட்டுமே பசுவிற்கு கொடுக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாள். அன்பு வெளிப்படும். திறமையாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் அலைச்சல்கள் இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போவார்கள். உங்களிடம் எந்த விதங்களிலும் வாக்குவாதங்களோ வீண் சண்டை சச்சரவுகளோ செய்ய மாட்டார்கள். உங்களுக்கு எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தவர்கள் கூட உங்களுடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டு சென்று விடுவார்கள். மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இணையும் சம்பந்தமான நிலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இணையம் மட்டுமல்ல, தொழில்நுட்ப துறை சார்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு. பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். செயல்களில் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள். நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கும். பேச்சுக்களில் துணிவு இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆக மகர ராசி என்பர்கள் படிப்பு சம்பந்தமாக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். வருமான ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். வட்டி கடன் தொடர்பாக அல்லல் பட்டு கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு சில முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். செயல்களில் வேகம் இருக்கும். துரிதமாக செயல்படுவீர்கள். தாமதங்கள் என்பது அடியோடு குறையும். அமைதி நிறைந்த நாள். சூரிய பகவானுடைய வழிபாடுக்கு ஏற்ற நாளும் கூட. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு அதிக பலன்கள் என்பது கிடைக்கக்கூடும். நம்பிக்கையாகவும் தன்னம்பிக்கையோடு பேசுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது பொருளாதார நிலைகளில் சங்கடங்கள் நீங்குவதற்கு தீராத கடனும் காணாமல் போகும். செவ்வாய்க்கிழமை நாளில் இதை மட்டும் செய்து பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு ரகசியமும் கூட.
கடன் தீர்ப்பதற்கு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள், ஆனால் சம்பாதித்தாலும் அது சரியாக இல்லை என்பதுதான் அதிக அளவு இப்போது இருக்கிறது. ஆகையால் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். வழிபாடு என்றவுடன் சம்பாதிக்க தேவையில்லை என்று அர்த்தமில்லை. நம்மால் கடன் அடைக்க முடியாமல் தடுமாறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தடுத்து நல்ல முறையில் சரி செய்வதற்கு வழியை தேடித்தரும். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாட்டை செய்யலாம். கடன் அடைப்பதற்கு உகந்த நாளும் கூட. கடன் வாங்குவது என்பது கூடாது. திங்கட்கிழமையாக இருந்தாலும் கடனை திருப்பி கொடுப்பது செவ்வாய்க்கிழமையாக இருக்க வேண்டும். ஒரு கடனை தவிர அனைத்து விதமான கடன்களும் அடைக்க முடியும் செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைத்தால். யாருடைய பெயரில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறீர்களோ அவர்களுடைய கையாலேயே சில பரிகாரங்களை செய்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பொறுமை அவசியம், நிதானம் தேவை. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடும். அமைதி நிறைந்த நாள். புது நபர்களால் ஆதாயம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதிக நன்மைகள் விளையக்கூடிய நாள். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு மன அமைப்பும் உடல் அமைப்பும் சீராக இருக்க வேண்டும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெற வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மனதில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் காரணமாக மாற்றம் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் மன நிறைவிற்கும் சந்தோஷம் உண்டாகும். எந்த ஒரு சூழ்நிலையும் லாபகமாக எதிர்கொள்வீர்கள். தைரியம் என்பது அதிகரிக்கும். துணிவோடு செயல்படுவீர்கள். வெளியே கொண்டு செல்லக்கூடிய பொருட்களின் மீதான கவனம் தேவை. கையில் வைத்திருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். வழக்கு சம்பந்தமாக சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம். வியாபார விஷயங்களிலும் கூட ஒரு குறிப்பிட்ட நிலையிலேயே இருங்கள். அதிக தூரத்திற்கு முதலீடுகள் செய்யலாம் என்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். வெளியே கொடுத்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகள் கைகூடி வரலாம். சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் செயல்படுவீர்கள். சஞ்சலமான சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். மன உறுதியோடு இருக்க வேண்டும். தைரியமாக செயல்படுங்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற வல்லமை உங்களுக்குள் அதிகரிக்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கூர்மையாக செய்வது அவசியம். அலட்சிய போக்கு கூடாது. தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் வழிபாடு மிக நல்லது. ராசிக்குண்டான அமைப்பின்படி எதையும் பார்த்து கவனமாக உன்னிப்பாக செய்யும் பொழுது பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இயலாதவர்களுக்கு அதிகமாக உதவி செய்யுங்கள். கோதுமையினால் ஆன செய்த பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். கோதுமை பிரெட்டாக இருக்கலாம் அல்லது சப்பாத்தி வகையில் எந்த ஒரு உணவு வகையாக இருந்தாலும் சரி, கோதுமையை பயன்படுத்தி பிறருக்கு தானம் கொடுக்கலாம். பிராமணர்களுக்கு கோதுமையை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கல்வி தொடர்பாக பணம் சார்பாக புதன் பகவானுடைய உரையும் நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பக்குவம் உண்டாகும்.
சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சமாளிப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும், தெளிவு கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். ராசியினுடைய 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், அவரோடு ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், 12வது வீட்டில் சனி பகவான் விரயஸ்தானத்தில். ஆக இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு கலை சம்பந்தமான செயல்களில் ஆர்வம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சமூக வேலைகளில் அக்கறை கொள்வீர்கள். சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயல்வீர்கள். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக சாதனை நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ராசிக்குண்டான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயத்திற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் தோன்றும். மேன்மையாக வருவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும், நன்மைகள் உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் பெருக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.